நான் உண்மையை இங்கே தமிழ் பத்திரிகையாளர்களிடம் சொல்ல வேண்டும். நான் பாதி மலையாளி. அடுத்து ஏதாவது மீனோட ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா? இந்த உலக நாயகன்கிற பட்டாலாம் ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கு வச்சுக்கிறாங்க. எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை. இப்போ நடிகர் சங்க விவகாரத்தில் வந்து நீங்க ரஜினி போன்றவர்கள் வந்து அதாவது பெரிய நடிகர்கள் வந்து மௌனமா இருக்கிறாங்க. அவங்க வந்து பேசி தீர்த்தாச்சுன்னா அந்த வந்து பிரச்சனை இந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவை பொறுத்தவரை மொழி கிடையாது. அப்படி மொழி பார்த்திருந்தால் எம்ஜிஆர் கிடைத்திருக்க மாட்டார். சினிமாவுக்கு அந்த மொழி எல்லாம் கிடையாது. அவங்க திறமையைத்தான் பார்ப்பார்கள். திறமை எங்கிருந்தாலும் அவர் சிந்தியா இருந்தாலும் ஹிந்தியா இருந்தாலும் மலையாளியா இருந்தாலும் தமிழரா இருந்தாலும் இது தமிழன் மலையாளி என்பதெல்லாம் விலாசம்தான், அது திறமையாகாது. அதை நம்ம நான் திறமையை பார்ப்பவன், திறமையை ரசிப்பவன். ஆனால் கண்டிப்பாக நான் ஜீதுவை சொல்வது அப்படி சொல்லட்டும்னா நான் உண்மையை இங்கே தமிழ் பத்திரிகையாளர்களிடம் சொல்ல வேண்டும். நான் பாதி மலையாளி. ஏன்னா மலையாள பத்திரிகையாளர்கிட்ட சொன்னா அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவேன்னு நினைப்பாங்க. இங்கே நான் சொல்லுகிறேன், பரமக்குடிக்காரன் சொல்லுகிறேன், நான் பாதி மலையாளி. கேரளாவில் போய் கேட்டு பாருங்க, அவங்க போய் சொல்றாருங்க முழு மலையாளிம்பாங்க. அந்த அளவு அன்பும் வரவேற்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கலையில் மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. எல்லாத்தையும் கடந்து பேசும் ஒரு உலக மொழி சினிமா. அதுல கதை வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நிறைய வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை பற்றிய கதைகளை எடுத்துத்தான் என்னை முன்னிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்னுடைய குருநானக் கேபி அவர்கள். பெரிய பிரம்மாண்டமான படங்கள், விஸ்வரூபம் போன்ற, தசாவதாரம் போன்ற படங்களை அவர் எடுக்கவில்லை. ஆனா சின்ன படங்களை எடுத்து அவர் அந்த அளவுக்கு வசூலை ஈட்டி தந்தவர். அவருடைய சிக்ஷன் தான். எனக்கு இது வியப்பா இல்லை. சார் ஜீத் ஜோசப் இல்லை சார், ஜீத் சார் வந்து ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு மறைச்சிட்டாரு. ஜீத் ஜோசப் ரகசியம் கம்பாரிசன் வந்து நீங்களா மோகன்லாலும் மறைச்சிட்டாரு. மலையாளத்திலையும் மீனா நடிச்சிருந்தாங்க, தெலுங்குலையும் மீனா நடிச்சிருந்தாங்க, இங்க கௌதமி மீனா நடிச்சிருந்தாங்க. யாரு சிறப்பா நடிச்சாங்க? நீங்க ரகசியத்தை வெளிப்படையா சொல்லுங்க சார். நிறைய புதைபொருள் ஆராய்ச்சி அளவுக்கு பண்ண வேண்டி வந்துடுவேன். ஏன்னா நானும் புதைச்சு தான் வைப்பேன். அடுத்து ஏதாவது மீனோட ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா? இவங்களை சமாதானப்படுத்திடலாம். டெய்லி பாக்குறது, அங்க யாரை பத்தி சமாதானப்படுத்துறது? இன்னொரு நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு சொன்னாங்க. ஒரு உண்மை, என்னை நான் குழந்தையாக பார்த்தவன், கண்ணாடியில குளிக்கும் போது பார்த்தவன், என்ன நான் வந்து அப்படிலாம் நினைச்சுக்கிறதே இல்லை. நீங்க வச்ச பேரு அது சில நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பொருந்தாது என்பது எனக்கே புரிந்த பிறகு எனக்கு என்ன பேரோ அதை மட்டும்தான். என்னுடைய பேர் நடிகன். கமல் என்ன நான் சொல்றது யாரோ வேற ஆளை பத்தி சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு என் நடிகன்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கு, கலைஞன்னு சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நான் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது. இந்த பட்டங்கள் எல்லாம் நூல் கட்டாமலேயே பறக்கும் பட்டங்கள். அதை நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்க அன்புடன் கொடுத்த ஒரு விஷயம். என் கூட சில பேர் என்னை பார்க்க வருவாங்க, சில தாய்மார்கள் அன்புடன் நெத்தியில விபூதி குங்குமம், அவங்க கிட்ட போய் பகுத்தறிவெல்லாம் சொல்ல மாட்டேன். அன்பு சொல்றாங்க, அவங்களுக்கு பதில் நான் சொல்ல வேண்டியது அன்பு மட்டும்தான். அதே மாதிரி இந்த உலக நாயகன்கிற பட்டம்லாம் ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கு வச்சுக்கிறாங்க. எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை. நல்ல நடிகன் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் பத்திரிகைகளில் எழுதப்படும் பொழுது வரும் சந்தோஷத்தை அது மிஞ்சவே மிஞ்சாது என்பது என்னுடைய கருத்து. அது அவங்களே போட்டிருக்காங்க இணையதளத்துல. அது என் வாயால சொல்றதை விட அதையே படிச்சுக்கலாம். நீங்க அவங்க சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதுல ஒண்ணு எதிர்க்க முடியாது. சார், இப்போ நீங்க வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக அறியப்பட்டவர். அவங்க இப்ப அரசு தரப்புல கூறப்படுறது எப்படின்னா, நீங்க வந்து பிற்போக்கு கருத்துக்களை வந்து அந்த படத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஆட்களை மூழ்கினா வந்து பாவம் போய்விடும் அப்படிங்கிறது. அதாவது அப்படி பார்த்தா குணாங்கிற ஒரு மற்றவர்கள் இதில் ஒரு மனநோயாளி வந்து என்னுடைய கருத்து மனநோய் அடைந்தவர்களுக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. அது பாத்திரம். அப்போ நாயகன் நான் நடிக்கும் போது அதுல அந்த பாத்திரத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நிஜமாவே ஸ்மக்லிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். இது வந்து பாத்திரத்தின் ஒரு பகுதி. சுயம்புலிங்கம் அப்படி நினைக்கிறார். சுயம்புலிங்கம் தன் பாவத்தை கழுவ முடியும் என்று நம்புகிறார். நான் நம்புவதை அவர் நம்பினா எல்லா படமும் கமலஹாசன் ஆடுவேன். இப்ப 4 பேர் சுவாமிலிங்கம்னு கூப்பிடுறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. அவங்க நாயகனாக பார்த்து விட்டு நாயக்கரேன்னு கூப்பிட்ட அதே ஆள், சப்பானின்னு கத்தின அதே ஆட்கள், பல்ராம் நாயுடு அப்படின்னு கத்தின அதே ஆட்கள் இப்போ அதையெல்லாம் மறந்து விட்டு சுயம்புலிங்கம் என்று கூப்பிடுவது படத்தின் வெற்றி, இவருக்கு வெற்றி, எங்க எல்லாருக்கும் வெற்றி.
இப்போ நடிகர் சங்க விவகாரத்துல வந்து நீங்க ரஜினி போன்றவர்கள் வந்து, அதாவது பெரிய நடிகர்கள் வந்து மௌனமா இருக்கிறாங்க, அவங்க வந்து பேசி தீர்த்தாச்சுன்னா அந்த வந்து பிரச்சனை இந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல அது இப்ப எல்லாரும் வந்து கேட்கும்போது, அறிவுரை கேட்கும்போது சொல்லுவோம். கண்டிப்பா இப்ப யாரும் கேட்கல, நீங்க மட்டும் தான் கேட்குறீங்க. நீங்க நடிகரா இல்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. தொடுபுழ பாபநாசம் ஆகும்போது ஜார்ஜி விட்டு ஏன் கோமலிங்கமாக கூடாது? அவ்வளவுதான் சார். திண்டுக்கல்ல பூட்டு கண்டுபிடிச்சதுமே அதுக்கு திறக்கிற சாவி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான், வெளியாளு. அது நடந்துகிட்டே இருக்கும். நடக்காம பார்க்க வேண்டியது இந்த கலர்ல சட்டை போட்டவங்க எல்லாம் பார்த்துக்க வேண்டியது. நாங்க சத்தம் தான் கொடுக்கலாம், வேற என்ன பண்ண முடியும்? அது கெட்டிக்காரங்க, எங்களை விட கெட்டிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பாபநாசத்துக்கு மட்டும் நிகழ்ந்த சோகம் இல்லை, இந்த நாசம் எல்லா இடத்துக்குமே நடக்குதுங்க. அதுல முக்கியமா இன்னொன்னு, இந்த டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க தெரியுமா? பார்க்கலேங்கிற எத்தனை பேர் கை தூக்க முடியும்? வேண்டாம், விட்டுருக்கேன். நமக்குள்ள நன்றி சொல்ல வந்த இடத்துல குத்தம் சொல்ல முடியாது. இல்ல, அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா சுயமலிங்கத்துடைய வட்டாரம், அவருடைய கதாநாயகர்கள் யார் என்று சொல்வது. அப்படி நீங்க தேவர்மான்ல பாத்தீங்கன்னா பெரியார் படம் இருக்கும், முத்துராமலிங்க தேவர் படம் இருக்கும், அதுல ஒரு கதை சொல்லப்படுகிறது. அது மாதிரிதான் இது. அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி.